அசுரவாளின் பிறப்பு. எபிசோட் 5. நோவாவின் வாழ்க்கை தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருந்தது. அவனது நீண்ட கருமையான முடி ஒரு களை போல வளர்ந்தது. அதனால் அவனது அம்மா அடிக்கடி அதை சீவி விடுவார். லிலி விருந்தினர்கள் தங்கும் கட்டிடத்தின் முதல் தளத்தை தொடர்ந்து நிர்வகித்து வந்தாள். எப்போதாவது இரவில் ரீஸை சந்திப்பாள். அவள் அடிக்கடி அவனிடம் தன் மகனுக்காக அதிகம் செய்யும்படி கெஞ்சுவாள். நோவாவின் சாகுபடி மற்றும் தற்காப்பு கலைகளில் இருந்த ஆர்வத்தை வலியுறுத்தினாள். ஆனால் ரீஸ் எப்போதும் மறுத்துவிட்டான். பிரதான குடும்பத்தின் விதிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். லிலி, என்னால் எதுவும் செய்ய முடியாது. விதிகள் கல்லில் பொறிக்கப்பட்டவை. அவனது பதவி குறைந்த அளவிலான நுட்பங்களை மட்டுமே அணுக அனுமதிக்கிறது. அதுவும் குடும்ப காவலில் அவன் சில தகுதிகளை காட்டினால் மட்டுமே அனுமதிக்கப்படும். நீ அவனை அங்கு அனுப்பலாம். அது எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம். இதை கேட்டதும் லிலியின் முகம் இருண்டது. நோவா இனி நூலகத்தில் நேரத்தை செலவழிப்பதில்லை. 8 வயதானதிலிருந்து அவன் சில போர் நுட்பங்களை பெறுவதற்காக காவலாளிகளின் கட்டிடத்திற்குச் சென்று வேலைகளைச் செய்வான். லிலி தன்னால் முடிந்த அளவுக்கு கெஞ்சி கேட்டாள். எங்கள் மகன் புத்திசாலி. நூலகத்தில் சாகுபடி பற்றி எதுவும் கிடைக்காது என்பதை ஏற்கனவே கண்டுபிடித்துவிட்டான். மேலும் மதிப்புமிக்க ஒன்றை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் காவலாளிகளிடம் கவனம் செலுத்துகிறான். இப்போது அவனுக்கு 10 வயதுதான் ஆகிறது. அதிகாரபூர்வமாக காவலில் சேர அவனுக்கு 13 வயது ஆக வேண்டும். ஆனால் அவன் குறைந்தது 2 வருடங்களாக அவர்களுக்காக வேலை செய்து வருகிறான். அவனுக்கு ஏதாவது கொடுக்க முடியாதா? உன் மற்ற 2 மகன்களுக்கும் அப்படிச் செய்தாய். போதும். அவனை என் முந்தைய திருமணத்தின் குழந்தைகளுடன் ஒப்பிட தைரியம் வராது. நீங்களும் நானும் இங்கு வாழ்வதற்கு நான் அனுமதித்தேன் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். லிலி உதட்டை கடித்தாள். சரி. இதற்கிடையில் 10 வயது நோவா 2 பெரிய வாளி தண்ணீரை ஒரு குழு காவலாளிகளுக்கு எடுத்துச் சென்றான். பயிற்சி மைதானத்தில் வெயிலில் வியர்த்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் அவன் சாகுபடி நுட்பங்களை பெறுவதற்கான பிற வழிகளை தேட ஆரம்பித்தான். உள்கட்டிடத்திற்குள் நுழைந்து புத்தகங்களை திருடுவதை தவிர. காவலாளிகள் குடும்பத்தில் நுழைந்து அவர்களின் உள்வட்டத்தை அணுக போதுமான தகுதிகளை பெறுவது மட்டுமே ஒரே வழி. அவனது ஆசிரியர் அரை நாள் திட்டிய பிறகு விட்டுவிட்டு உள்வட்டத்திற்கு திரும்பினார். அவனது அம்மா அவனை கட்டிப்பிடித்து சொன்னாள், கவனமாக இரு என் மகனே. லிலியின் கண்களில் ஏமாற்றத்தின் ஒரு துளியை காண முடிந்தது. ஆனால் இந்த உலகில் தனது சொந்த விதியை உருவாக்க அவன் உறுதியாக இருந்தான். இன்னொரு பயனற்ற மற்றும் விரும்பத்தகாத வாழ்க்கையை வாழ அவன் விரும்பவில்லை. ஆனாலும் அவள் என்னை மிகவும் நேசிக்கிறாள். இத்தனை காலத்திற்கு பிறகும் அவள் இன்னும் என் தந்தையை பார்க்கிறாள். அவள் எனக்காக சிறந்ததை விரும்புகிறாள் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் அவள் அவனை பொறுத்துக்கொள்கிறாள். சமீபத்தில் அவன் தனது அறைக்கு திரும்பும் போதெல்லாம் லிலியின் உடலில் புதிய காயங்கள் தோன்றும். அதையும் மீறி அவள் எப்போதும் அவனிடம் சிரித்தாள். ஒருவேளை நான் இந்த வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். என் அம்மா சந்தோஷமாக இல்லை என்று தெரிந்து நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நான் அவளை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தில் அவனது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. திடீரென்று ஒரு காவலன் அவனிடம் கத்தினான். என்னடா முட்டாள்தனமா சிரிக்கிறாய்? எங்களுக்கு தாகமாக இருக்கிறது. அவன் நிஜத்திற்கு திரும்பி காவலாளிகள் குழுவை நோக்கி விரைந்தான். மன்னியுங்கள். உங்கள் பயிற்சி நன்றாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் பதவிகள் எவ்வளவு கடினமானது என்பது பற்றி நீங்கள் எப்போதாவது புலம்ப விரும்பினால் நான் உங்கள் வாயை அடைக்க இங்கே இருக்கிறேன். கடைசியாக உன்னை ஏமாற்றியவன் 3 மாதங்களுக்கு கழிப்பறைகளை சுத்தம் செய்ய தலைவர்களால் அனுப்பப்பட்டான். யாரும் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டார்கள். காவலன் சொன்னது சரிதான். 2 வருடங்களாக நோவா சில தனிமையான மற்றும் சோர்வான காவலாளிகளின் முன் அப்பாவித்தனமாக நடித்து சில நுட்பங்களை பெற முடிந்தது. பொதுவாக ஒதுக்கப்பட்ட அல்லது கொடுமைப்படுத்தப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பான். இதன் மூலம் ஒரு கள்ளத்தனமான நிலையில் அவர்களுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதன் பிறகு அவர்களின் வடிவங்களையும் நுட்பங்களையும் காண்பிக்கும்படி கேட்பான். இதன் மூலம் அவர்களை கவரவும் அவர்களின் மன உறுதியை அதிகரிக்கவும் முடியும். இந்த வருடம் உயர் அதிகாரிகள் அவனது உண்மையான நோக்கங்களை கவனித்து முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தியதற்காக காவலாளிகளை தண்டிக்க முடிவு செய்தனர்.
அவன் ஒரு குழந்தையாக இருந்ததால் அவனை தண்டிக்க துணியவில்லை. ஏனென்றால் ஒரு கள்ளத்தனமாக இருந்தாலும் பிரதான குடும்பத்தின் இரத்தம் அவன் நரம்புகளில் ஓடியது. நோவா மற்ற வழிகளிலும் உதவினான். அடிப்படையில் காவலாளிகள் போர் பயிற்சி என்று அழைக்கும் பயிற்சிக்கு தன்னை ஒரு பொம்மையாக முன்வைத்தான். போர் பயிற்சி நோவாவின் யோசனை. ஏனென்றால் அவன் இனி எந்த காவலாளியையும் ஏமாற்ற முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது முந்தைய வாழ்க்கையில் அவனுக்கு சண்டையிடுவதில் அனுபவம் இல்லை. எனவே அதை ஈடு செய்ய வேண்டியிருந்தது. வேறு வழியில்லை என்று நினைக்கிறேன். ஒரு சுற்றுக்கு போகலாம். அது வேடிக்கையாக இருக்க வேண்டும். நோவாவின் பதிலை கேட்டதும் காவலாளிகள் குழு உற்சாகமடைந்தது. இந்த வெட்கமற்ற ராஜாவிற்கு பாடம் கற்பிக்க அதிர்ஷ்டசாலி யார் என்பதை முடிவு செய்ய அவர்கள் சில கை விளையாட்டுகளை விளையாடினார்கள். இதற்கிடையில் நோவா ஒரு பயிற்சி வாளை எடுக்க ஆயுதக் கிடங்குக்கு சென்றான். அவனுக்கு ஒரு சிறிய வாள் வேண்டும். காவலாளிகளின் கட்டிடத்தில் ஒரு பெரிய உள்முற்றம் இருந்தது. அதனால் அவர்கள் பயிற்சி செய்ய விசாலமான மற்றும் தனிப்பட்ட இடத்தை வைத்திருக்க முடியும். நோவா தனது ஆரம்ப அப்பாவித்தனத்தாலும் வேலை செய்வதில் காட்டிய விடாமுயற்சியாலும் உள்ளே சென்றான். சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் ஒரு மழுங்கிய சிறிய வாளுடன் காவலாளிகள் குழுவிடம் திரும்பினான். அப்போதிருந்து இந்த சிறுவன் வாளை கையாளுவதில் ஈர்க்கக்கூடிய திறமையை கொண்டிருப்பதை காவலாளிகள் அறிந்திருந்தனர். ஒரு காவலன் ஒரு தீய புன்னகையுடன் எழுந்தான். இன்றைய என் முறை குழந்தாய். கடந்த முறை நடந்ததை நினைத்து இன்னும் கோபமாக இருக்கிறேன். இந்த காவலன் உயரமாகவும் பருமனாகவும் இருந்தான். அவன் மொட்டையாகவும் நீண்ட சுருள் தாடியும் முடி நிறைந்த மார்பும் தசைகள் புடைத்த உடலும் கொண்டவனாக இருந்தான். அவன் ஒரு வீரனின் ஈர்க்கக்கூடிய மற்றும் அச்சுறுத்தும் மாதிரியாக இருந்தான். நோவா அந்த மனிதனிடம் கெஞ்சினான், ஓ வாருங்கள் மிக்கி, அது வெறும் வாள் வடிவம்தான். இதை கேட்டதும் மிக்கியின் கோபம் அதிகரித்தது. அவன் நோவாவை நெருங்க ஆரம்பித்தான். நீ இன்னும் ஒரு குழந்தையாக இருப்பதால் இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவது அவ்வளவு நியாயமாக இருக்காது. நான் என்னை இந்த கவசங்களில் மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்கிறேன். நீ பனிக்கட்டி நெருப்பு சுழலும் நுட்பத்தை படித்து வருகிறாய் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் உன்னை எளிதாக விடுவேன் என்று நினைக்காதே. மிக்கி நோவாவை நோக்கி விரைந்தான். அவன் தலையையும் மார்பையும் மறைக்க இரு கைகளையும் குறுக்கே வைத்தான். நோவா ஒரு வாள் பாணியிலிருந்து கற்றுக்கொண்ட நிலையில் சென்று சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். தனது முன் காலில் எடையை மாற்றி எந்த நேரத்திலும் விரைந்து செல்ல தயாராக இருந்தான். காவலன் அருகில் வந்தபோது நோவா விரைந்து காவலனின் தாக்குதலை தவிர்க்கவும் அவனது பார்வையில் இருந்து மறைந்து கொள்ளவும் தன்னை தாழ்த்தி கொண்டான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் காவலனின் உயரத்தில் பாதிதான் இருந்தான். விரைந்து செல்லும் போது அவன் வாளை காவலனின் வலது காலில் வீசினான். உலோகத்திற்கும் இடையே ஒலி கேட்டது. ஒரு கவசமானது வாளின் பாதையை கடந்தது. காவலன் அவனது நகர்வை எதிர்பார்த்தான். மேலும் காத்திருக்காமல் காவலன் நோவாவை நோக்கி தள்ளினான். ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட தோள்பட்டையுடன் அவனை தாக்க முயன்றான். எதிர்பார்ப்புக்கு மாறாக நோவா தவிர்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் இடது மணிக்கட்டை திருகி வாளை ஒரு விசித்திரமான முறையில் பிடித்தான். வாள் ஒரு நொடி மறைந்து மிக்கியின் கழுத்தில் மீண்டும் தோன்றியது. நோவா வாளை விட்டுவிட்டு அந்த பருமனான மனிதன் தன்னை மார்பில் தாக்க அனுமதித்தான். அவன் காற்றில் உயரே பறந்து இறுதியில் தரையில் விழுந்தான். அதன் பிறகு அவன் முழங்காலிட்டு கொஞ்சம் இரத்தத்தை இருமினான். நான் உன்னை எளிதாக விற்றதால் அதிர்ஷ்டசாலி. நான் என் முழு பலத்தையும் பயன்படுத்தியிருந்தால் அவன் குறைந்தது 6 மாதங்களுக்கு படுக்கையில் இருந்திருப்பான். அதன் பிறகு மிக்கி உற்சாகமடைந்தான். ஒரு 10 வயது சிறுவனை வென்றதில் அவன் மகிழ்ச்சியடைந்தான். நீ மிகவும் வலிமையானவன் மிக்கி. நான் வீட்டிற்குச் சென்று ஓய்வெடுக்க வேண்டும். உன் வலிமையை ஜீரணிப்பது கடினம். நோவா எழுந்து கட்டிடத்தை நோக்கி விரைந்தான். வெளியேறும் போது காவலாளிகள் குழு சிரிப்பதையும் நடுவில் ஒரு கோபமான கூச்சலையும் கேட்டான். ஒருவன் அவன் பெயரை கத்தினான். இதற்கிடையில் 2 உருவங்கள் ஒரு ஜன்னலுக்கு வெளியே இருந்து முற்றத்தை பார்த்து கொண்டிருந்தன. காவலாளிகள் தங்கள் மொட்டை தலை நண்பனை கேலி செய்தனர். அதனால் அவனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவன் நிச்சயமாக அந்த சுற்றில் வென்றான். ஆனால் இன்னும் தோல்வியை நடித்தான். அவன் தனது நிலையை பற்றி அறிந்திருக்கிறான். அதனால் முடிந்தவரை தாழ்வாக இருக்க முயற்சிக்கிறான். ஆனாலும் அவன் அதிகாரத்தை தேடுவதை விட முடியாது.
அவனை பற்றிய வதந்திகள் உண்மைதான் என்று தெரிகிறது. 2 வருடங்களுக்குள் அவன் பாம்பு மணிக்கட்டு நுட்பத்தை கற்றுக்கொள்வான் என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள் அறியாதது என்னவென்றால், இதுதான் ஆரம்பம். அசுரவாளின் பிறப்பு. எபிசோட் 6. அதிகாரி, அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஜன்னலில் இருந்த மற்ற மனிதன் சிறிது நேரம் யோசித்தான். மிகி தனது முழு பலத்துடன் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினாள். அந்த பையனுக்கு சண்டை போடும் வாய்ப்பு இருக்காது என்று நான் நினைக்கவில்லை. இருப்பினும் அவரது வயதும் தோற்றமும் ஒரு நன்மையை கொடுத்தன. கடந்த சில வருடங்களாக நம் ஆட்களிடமிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டான். அவன் கணக்கிடும் தன்மை கொண்டவன், சூழ்ச்சிக்காரன், பயமற்றவன் மற்றும் உறுதியானவன், பேராசை மற்றும் அதிகாரத்திற்காக விடாமுயற்சி செய்பவன். அது என்னை பயமுறுத்துகிறது. 2 ஆண்களும் முற்றத்தில் இருந்த காவலர்களை பார்த்து கொண்டிருந்தபோது அறை அமைதியானது. மிகி யை கேலி செய்து சலித்த காவலர்கள் தங்கள் நாளை முடிப்பதற்காக ஒரு சுற்று மது அருந்த ஒப்புக்கொண்டனர். அப்படியானால் நாம் அவனை என்ன செய்ய வேண்டும் கேப்டன்? அந்த பையன் தனது சொந்த வழியில் விடப்பட்டால் அவன் பிரச்சனையை ஏற்படுத்துவான். நுட்பங்களுக்கான தனது ஆராய்ச்சியை அவன் நிறுத்த மாட்டான் என்று நான் நினைக்கிறேன். கேள்வி என்னவென்றால், அவன் எவ்வளவு தூரம் செல்வான்? மீண்டும் அது கேள்வியை எழுப்புகிறது. அதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? கேப்டன் சரணாகதியுடன் பெருமூச்சு விட்டார். நாம் அவனை பயிற்றுவிப்போம். இதற்கிடையில் நோவா தனது அறைக்கு திரும்பினான். பயிற்சி மைதானத்தில் நடந்த தனது கொடூரமான சோதனையிலிருந்து அழுக்கு மற்றும் இரத்தத்தை கழுவிக்கொண்டு குளித்தான். அவன் பசியுடன் ஒரு பெரிய உணவை சாப்பிட்டு படுக்கையில் விழுந்தவுடன் தூங்கிவிட்டான். நள்ளிரவில் ஒரு பணியாள் ஒரு கிண்ணம் தண்ணீருடன் அவனை எழுப்பினான். அவர்களை அனுப்பிய பிறகு நோவா தனது முகத்தை சுத்தம் செய்து தரையில் குறுக்காக அமர்ந்தான். நோவா இந்த நடைமுறைக்கு பழக்கப்பட்டவன். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு அவன் ஆழ்ந்த தியான நிலையில் இருந்து வியர்வையுடன் எழுந்தான். ஐஸ் ஃபயர் சுழலும் நுட்பம் நண்பகலில் ஒளி ஆற்றலையும் நள்ளிரவில் இருள் ஆற்றலையும் உறிஞ்சுவதன் மூலம் உடலை பலப்படுத்துகிறது. என் உடல் இப்போது ஆற்றலால் நிறைந்துள்ளது. எனவே என் உடல் வளரும் வரை மற்றும் அதிக ஆற்றலை உறிஞ்ச என்னை அனுமதிக்கும் வரை எனது வரம்பு 14 அல்லது 15 வயது சிறுவனின் பலமாக இருக்கும். அவன் எழுந்து தனது படுக்கையின் அடியில் இருந்து ஒரு சிறிய உலோக வாளை எடுத்தான். மணிக்கட்டை அசைத்ததும் வாள் மறைந்து வேறொரு கோணத்தில் வேறொரு இடத்தில் தோன்றியது. இந்த பயிற்சியை முடித்த பிறகு அவன் வாளை மீண்டும் தனது படுக்கையின் கீழ் வைத்துவிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தான். பாம்பு மணிக்கட்டு நுட்பம் என்பது உங்கள் எதிரிகளை ஆச்சரியப்படுத்தி ஒரே அடியில் முடிப்பதற்கான ஒரு தந்திரம் மட்டுமே. இது உண்மையில் ஒரு போர் நுட்பம் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானது அல்ல. நான் என் மணிக்கட்டில் வைத்திருக்கக்கூடிய சுவாசத்தின் அளவால் இதன் பயன்பாடு கூட குறைவாக உள்ளது. நான் கற்றுக்கொண்ட மற்ற வடிவங்கள் ஒரு தொகுப்பின் ஒரு பகுதியாகவோ அல்லது நான் இன்னும் பயன்படுத்த முடியாத ஆயுதங்களை பற்றியதாகவோ உள்ளன. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? காவலர்கள் இப்போது என்னை பற்றி எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் மற்றும் அவர்கள் எந்த தகவலையும் வெளிப்படுத்த மாட்டார்கள். குடும்ப காவலில் சேர அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பிப்பதற்கு முன்பு நான் 3 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா? இது எல்லாம் மிகவும் மெதுவாக உள்ளது. அவன் வேகமாக முன்னேற்றம் செய்வதற்கான இன்னும் சட்டவிரோதமான வழிகளை பற்றி சிந்திக்கத் தொடங்கியபோது அவனது எண்ணங்கள் ஓடின. காவலர்களிடமிருந்து சில புத்தகங்களை திருடலாம், ஆனால் அதற்கு எந்த நுட்பங்கள் ஆபத்துக்கு மதிப்புள்ளது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது கோட்டையிலிருந்து தப்பி ஓடவும் தேவைப்படும். சாகுபடி குற்றச்சாட்டுகளுக்கு உண்மையான விளைவுகள் உள்ளன. அவனுடைய தாயின் முகம் அவன் மனதில் தோன்றியது. அவள் சிரித்து கொண்டிருந்தாள். நோவாவின் தொண்டையில் ஒரு கட்டி ஏற்பட்டது. நான் போக முடியாது. என் தாயின் சூழ்நிலையை தவிர ஒரு நுட்பம் இல்லாததும் எனக்கு உதவாது. அது என்னை வெளிப்புற உலகத்திற்கு பலவீனமாக்கும். அவனுடைய ஜன்னல் வழியாக ஒளி ஊடுருவியது. காலை சூரியன் அடிவானத்தில் உதித்தது. ஒருவேளை நான் மிகவும் பேராசைப்படுகிறேன். ஒரு கட்டத்தில் பிரதான குடும்பத்தில் உள்ள அதிர்ஷ்டசாலிகளுடன் நான் போட்டியிட வேண்டும் என்பது எனக்கு எப்போதும் தெரியும். என் உடல் இன்னும் வளர்ந்து வருகிறது மற்றும் ஐஸ் ஃபயர் சுழலும் நுட்பம் நான் 18 வயதாக இருக்கும் வரை நிலைத்திருக்க முடியும். மோசமான சூழ்நிலையில் நான் இன்னும் திருமணமாகாத நிலையில் உள் வட்டத்திற்குள் நுழைய முடியும்.
நான் அங்கு சென்றதும் பிரதான குடும்பத்தின் மற்ற சந்ததிகளை மோசடி செய்வேன். இல்லை, மோசமான சூழ்நிலை என்னவென்றால் பிரதான குடும்பத்தை மோசடி செய்து அதற்காக கொல்லப்படுவதுதான். இங்கு வாழ்க்கை மிகவும் அமைதியானது. நான் என் நிலையை மறந்து வருகிறேன். உங்கள் காரணத்தை முடித்துவிட்டீர்களா? நான் காத்திருந்து சலித்துவிட்டேன். அந்த விசித்திரமான குரல் நோவாவை ஆச்சரியப்படுத்தியது. அவன் உடல் முழுவதும் பயத்தில் உறைந்து போனது. நோவா படுக்கையில் இருந்து எழுந்து கதவை நோக்கி ஓடினான். ஆனால் அவன் எதையோ மோதி தரையில் விழுந்தான். அவன் மூக்கில் இரத்தம் வழிந்தவாறு மேலே பார்த்தான். அவன் தனது அறையில் இருந்த அந்நியனுடன் நேராக மோதினான். குல்லாய் அணிந்த உருவம் கதவை தடுக்க விரைவாக நகர்ந்தது. அந்த நபர் அலட்சியமான குரலில் பேசியபோது நோவா தனது படுக்கையின் கீழ் இருந்த வாளை நோக்கி பாய்ந்தான். ரிலாக்ஸ், நான் உன்னை காயப்படுத்த வரவில்லை. உண்மையில் என் சலுகை உங்களுக்கு பிடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்நியனின் அமைதியான தொனியை கேட்ட பிறகு நோவா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனான். அவன் மெதுவாக திரும்பி அந்த மனிதனை பார்த்தான். அவன் 40களில் சராசரி மனிதனைப் போல இருந்தான். தாடியற்றவனாக, சற்று நீண்ட பொன்னிற கூந்தலுடன். நோவாவை பார்த்து அவன் ஒரு விளையாட்டுத்தனமான புன்னகையை உதிர்த்தான். நீங்கள் யார்? நோவா அந்த மனிதனை பார்த்து அமைதியாக பேச முயன்றான். அந்த மனிதன் லேசாக குனிந்து சொன்னான், நான் வெளி வளைய காவலர்களின் துணை கேப்டன் வில்லியம் சாலி. நான் கேப்டனின் உத்தரவின் பேரில் இங்கு வந்துள்ளேன். நாங்கள் உங்களை பணியமர்த்தி பயிற்சி அளிக்க விரும்புகிறோம். இல்லையெனில் நீங்கள் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நோவா பேச்சு மூச்சற்றவனாக உணர்ந்தான். நான் என்ன மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்த முடியும்? பயிற்சி செய்வது எப்படி என்று பல காவலர்கள் எனக்கு ஆலோசனை வழங்கினர். இந்த குப்பையை நிறுத்துங்கள். நீங்கள் பாம்பு மணிக்கட்டு நுட்பத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் மிக்கியுடன் அந்த போட்டியை போலியாக செய்தீர்கள். உங்கள் உண்மையான திறமையை மறைக்க வேண்டுமென்றே தோற்றீர்கள். மேலும் ஐஸ் ஃபயர் சுழலும் நுட்பம் போன்ற சில மோசமான நுட்பத்திற்காக நீங்கள் உண்மையில் வீரர்களை மோசடி செய்ய விரும்புகிறீர்களா? அது ஒரு சாகுபடி நுட்பத்தின் ஒரு பிரதி மட்டுமே. துணை கேப்டனின் வார்த்தைகளை கேட்டதும் நோவா சற்று ஊக்கமிழந்தான். அவன் எதற்காக உழைத்தானோ அது வெறும் பிரதி என்று எப்படி கருத முடியும்? அவன் செய்து கொண்டிருந்ததெல்லாம் ஒன்றுமில்லையா? அப்படியென்றால் அவன் வேறு யாருடையாவது கள்ளக்குழந்தையாக இருக்க வேண்டும். ஒரு நொடி அவன் தன்னம்பிக்கையை இழந்தான். அதுவரை ஒரு கேள்வி அவன் மனதில் தோன்றியது. சரியான நபர் வந்தவுடன் அவன் கேட்க விரும்பியது, நான் உங்களுடன் பயிற்சி செய்தால் டிராகன்களுடன் சண்டையிட முடியுமா? வில்லியம் சற்று திகைத்தான். அந்த இளைஞனின் ஆர்வம் எதிர்பாராதது. அவன் தைரியமாக இருந்தான் அல்லது முட்டாளாக இருந்தான். இந்த விஷயத்தில் ஊசல் எந்த வழியில் ஆடுகிறது என்று துணை கேப்டன் உறுதியாக தெரியவில்லை. நோவாவின் உறுதியை உணர்ந்த அவர் அவனுக்கு ஒரு நேர்மையான பதிலை அளிக்க முடிவு செய்தார். சாகுபடியின் பாதை ஒரு தனிப்பட்ட பாதை. சிறந்த நுட்பங்களை கொண்டவர்கள் கூட ஒரு குலத்தலைவரின் நிலையை அடையாமல் போகலாம். பால்வின் குடும்பத்தின் சிறந்த நுட்பங்களை நான் உங்களுக்கு கற்பிக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக உங்களை சாகுபடி பாதையில் வைக்க முடியும். அது நோவாவுக்கு போதுமானதாக இருந்தது. அவன் இறுதியாக உற்சாகம் அதிகரிப்பதை உணர ஆரம்பித்தான். நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த உணர்வு இப்போது ஒரு மங்கிப்போன நினைவாக இருந்தது. இந்த பாதை அவனை டிராகன்களை எதிர்கொள்ள போதுமான வலிமையாக்குமானால் அவன் அதை எடுத்து கொள்வான். விதி அழைப்பதை அவன் உணர்ந்தான். ஒரு முட்டாள் மட்டுமே அதை கடந்து செல்ல துணிவான். வில்லியம் சிரித்தான். அப்படியானால் இனிமேல் என்னை மாஸ்டர் என்று அழை. அசுரவாளின் பிறப்பு எபிசோட் 7. வில்லியமை மாஸ்டராக ஏற்றுக்கொண்ட மறுநாள் நோவா வில்லியமின் அறிவுறுத்தலின்படி அதிகாலையில் காவலர்களின் கட்டிடத்திற்கு சென்றான். முந்தைய நாள் காலையில் அவன் தன் தாய்க்கு நிலைமையை விளக்கினான். மேலும் அவளுடைய உடலில் புதிய காயங்களை பார்த்து அவன் சோகமாக உணராமல் இருக்க முடியவில்லை. அவன் கட்டிடத்திற்குள் நுழைந்து நேராக முதல் மாடிக்கு சென்றான். அங்கு படிக்கட்டுகளை காக்கும் ஆண்கள் அவன் வருகையை பற்றி அறிந்திருந்தனர். மேலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனை செல்ல அனுமதித்தனர். அவன் கடைசி படியில் இறங்கியதும் தாழ்வாரத்தின் முடிவில் வில்லியமின் குரலை கேட்டான். சீக்கிரமாக வந்துவிட்டாய். வில்லியம் ஒரு வெள்ளை உடற்பயிற்சி உடையணிந்திருந்தான். கொட்டாவி விட்டான்.
நோவா கொஞ்சம் பதற்றமடையாமல் இருக்க முடியவில்லை. ஆனாலும் அவன் அமைதியாக இருந்து கையை நீட்டினான். நான் கற்றுக்கொள்ள ஆவலாக இருந்தேன், மாஸ்டர். வில்லியம் அவனை பார்க்காமலேயே அவனை பின்தொடருமாறு சைகை காட்டினான். இருவரும் சேர்ந்து சுவர்களில் ஆயுதங்கள் மற்றும் தரையில் சில மர பொம்மைகள் பரவியிருந்த ஒரு விசாலமான அறைக்குள் நுழைந்தனர். வில்லியம் தரையைச் சுட்டிக்காட்டினான். உட்கார். நான் எல்லாவற்றையும் ஒரே ஒரு முறை விளக்குகிறேன். பிறகு நீங்கள் என்னிடம் கேள்விகள் கேட்கலாம். நோவா தரையில் கால்களை மடக்கி உட்கார்ந்தான். கற்றுக்கொள்வதில் பொறுமையின்றி ஆர்வமாக இருந்தான். வில்லியம் விளக்கத்தை தொடங்குவதற்கு முன்பு சிறிது நேரம் யோசித்தான். முதலில், ஏன் கேப்டன் உன்னை காவலர்களில் நுழைய அனுமதித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்பதை நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய நிலையில் உள்ள ஒரு குழந்தையை விட தங்கள் நியாயமான முறையில் சம்பாதித்த நுட்பங்களுக்காக மக்களை மோசடி செய்ய அனுமதிக்க முடியாது. சூழ்நிலையின் சாதக பாதகங்களை எடை போட்டு உன்னை தண்டிப்பதை விட உங்களுடைய பேராசையை எங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்துவது நல்லது என்று நாங்கள் முடிவு செய்தோம். எனவே நீங்கள் அவரை பார்க்கும்போது உங்கள் கைகளை வைத்திருக்க அனுமதித்ததற்காக கேப்டனுக்கு நன்றி சொல்ல மறக்காதீர்கள். நோவாவின் முதுகில் ஒரு துளி வியர்வை ஓட்டியது. மேலும் அவன் எவ்வளவு பொறுப்பற்றவனாக இருந்தான் என்பதை இறுதியாக உணர்ந்தான். இரண்டாவதாக, நாங்கள் உங்களுக்கு எதையும் தரமாட்டோம். ஒரு காவலர் வெகுமதிகளை பெற தகுதிகளைச் சேகரிக்க வேண்டும். நீங்களும் வேறுபட மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் இப்போது என்னுடைய சீடர் என்பதால் ஆரம்பிக்க ஏதாவது கொடுப்பேன். காவலர்களில் பணியாற்றுவதன் மூலம் நீங்கள் திருப்பிச் செலுத்த வேண்டிய ஒரு கடனாக இதை கருதுங்கள். நீங்கள் விரும்புவதை அடைய உங்கள் குடும்பத்திற்காக இரத்தம் சிந்த வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா? வில்லியம் நோவாவின் கண்களை உற்று பார்த்தான். சிறுவன் தலையசைத்தான். அவன் தன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டான். புரிகிறது, மாஸ்டர். வில்லியம் அவனை உற்று பார்த்தான். அவன் முகத்தை புரிந்து கொள்ள முயன்றான். அவன் என்ன சொல்ல நினைக்கிறான் என்று எனக்கு தெரியும் என்று நோவா தனக்குத்தானே நினைத்து கொண்டான். நான் ஒரு கள்ளப்பிள்ளை என்பதால் பால்வின் மீது வெறுப்பை சேர்த்து பழிவாங்க என்னை தயார்படுத்த காவலர்களை பயன்படுத்தியிருக்கலாம் என்று அவன் பயப்படுகிறான். அவன் தவறு செய்யவில்லை. ஆனால் என் காரணங்களை அவன் முற்றிலும் தவறவிட்டான். குழப்பத்துடன் காணப்பட்ட நோவா தலையை தாழ்த்தி இன்னும் உறுதியான முகத்துடன் அதை உயர்த்தினான். புரிகிறது, மாஸ்டர். வில்லியம் அவனை உற்று பார்த்தான். துணை கேப்டன் தனது விளக்கத்தை தொடர்ந்தார். அப்படியானால் அது முடிந்தது. நீங்கள் இப்போது பால்வின் குடும்பத்தின் காவலர்களில் இளைய உறுப்பினராக இருக்கிறீர்கள். பால்வின் பிரதேசத்தில் கொள்ளையர்கள் மற்றும் மாயமிருகங்களுடன் பிரச்சினைகளை தீர்ப்பதே எங்கள் கடமைகளில் அடங்கும். ஏனெனில் குடும்ப உறுப்பினர்களை தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பது உள்வட்டத்தின் வீரர்களின் கடமையாகும். பயணங்களை பற்றி நான் பின்னர் விளக்குகிறேன். இப்போதைக்கு கவனம் செலுத்துங்கள். நீங்கள் கிட்டத்தட்ட உங்கள் கைகளை இழந்த பகுதியிலிருந்து தொடங்குகிறேன். நோவாவின் கவனம் உயர்ந்தது. நீங்கள் சூரியன் மற்றும் நிழல் அமைப்பை படித்தீர்கள். எனவே சுவாசம் மற்றும் கூறுகளை பற்றிய பகுதியை நான் தவிர்க்கலாம். மனித சாகுபடி 3 சக்தி மையங்களாக பிரிக்கப்படலாம். டாண்டியன், உடல் மற்றும் உணர்வு கடல். ஒவ்வொன்றும் மற்றொன்றுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது. வில்லியம் தொடர்ந்தார். டாண்டியன் உங்கள் கீழ் வயிற்றில் உள்ளது. மேலும் இது பொதுவாக 15 வயதில் உருவாகிறது. இது பயிரிடுபவர்கள் சுவாசத்தை சேகரிக்கும் இடம். அது சேகரிக்கப்பட்டவுடன் அது உடலையும் மனதையும் வளர்க்கும். உடல் ஒரு பயிரிடுபவரின் ஓடு. அதை சுவாசத்தால் நிரப்ப முடியும். அது எவ்வளவு வலிமையானதாக இருக்கிறதோ அவ்வளவு நிலையானதாக டாண்டியன் மற்றும் மனம் இருக்கும். உணர்வு கடல் உங்கள் மூளையின் மையத்தில் உள்ளது. அங்குதான் உங்கள் மன ஆற்றல் உருவாகிறது மற்றும் குவிக்கப்படுகிறது. அதை விரிவுபடுத்துவது உங்கள் உணர்வுகளை கூர்மைப்படுத்தும். உங்கள் எண்ணங்களை துரிதப்படுத்தும். சில மட்டத்தில் நீங்கள் வரவிருக்கும் ஆபத்துகளை கூட கணிக்கத் தொடங்கலாம். நோவா கண்களை மூடி தகவல்களை மனதில் மீண்டும் மீண்டும் பதிவு செய்தான். மாஸ்டர், எனக்கு 2 கேள்விகள் உள்ளன. ஐஸ் ஃபயர் சுழலும் நுட்பம் ஒரு சாகுபடி நுட்பத்தின் ஒரு பிரதி என்று நீங்கள் சொல்லவில்லையா? டாண்டியன் 15 வயதில் உருவானால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நான் பயிரிட முடியாது என்று அர்த்தமா? வில்லியம் உடனே பதிலளித்தார். உண்மையான உடல் வளர்ப்பு முறைகள் டாண்டியனில் உள்ள சுவாசத்தை பயன்படுத்தி உடலை நிரப்பி அதை வளர்க்கின்றன. ஒப்பிடும்போது
ஐஸ் ஃபயர் சுழலும் நுட்பம் என்பது உடலில் சுவாசத்தை வலுக்கட்டாயமாக சேமிக்கும் ஒரு செயல்முறையாகும். இது இயற்கையாகவே ஊட்டச்சத்தாக பயன்படுத்தப்படும் சுவாசத்தின் தரத்தில் வேறுபாடு உள்ளது. நீங்கள் பயிற்சி செய்யும் நுட்பம் டாண்டியனை பயன்படுத்தும் முறைகளால் அடையக்கூடியதில் 10ல் ஒரு பகுதியை மட்டுமே குவிக்க முடியும். மற்றும் நீங்கள் பயிற்சி செய்யும் நுட்பம் உடலின் இயற்பியல் வரம்புகளுக்கு உட்பட்டது என்பதை நீங்கள் தெளிவாக உணர முடியும். அதே நேரத்தில் உண்மையான உடல் வளர்ப்பு முறைகள் அந்த வரம்புகளை உடைக்க உங்களை அனுமதிக்கும். நோவா தகவல்களை உள்வாங்கி அனைத்தையும் மனதில் வரிசைப்படுத்தினான். வில்லியம் கைகளை முதுகில் வைத்துக்கொண்டு அறையைச் சுற்றி நடந்தான். மற்ற கேள்விக்கு ஆம், ஒரு மனிதன் டாண்டியனை முழுமையாக உருவாக்கிய சராசரி வயது 15 ஆகும். இருப்பினும் 3 சக்தி மையங்களும் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன. ஐஸ் ஃபயர் சுழலும் நுட்பத்தை பயிற்சி செய்வதன் மூலம் டாண்டியனை உருவாக்கும் செயல்முறையை நீங்கள் ஏற்கனவே துரிதப்படுத்தியிருக்கலாம். யாருக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே சில மாத வளர்ச்சி அடைந்திருக்கலாம். இதை கேட்ட நோவாவின் கண்கள் பிரகாசித்தன. இதன் பொருள் நான் மற்ற 2 சக்தி மையங்களையும் பயிற்றுவிப்பதன் மூலம் செயல்முறையை துரிதப்படுத்த முடியும். நோவா சிறிது நேரம் யோசித்து புருவங்களை உயர்த்தினான். நில், ஏதோ தவறுதலாக இருக்கிறது. ஒருவர் 3ஐயும் ஒரே நேரத்தில் பயிற்றுவிக்கும்போது அவருடைய வளர்ச்சி அதிவேகமாக இருக்கும் என்று அர்த்தமா? வில்லியம் கேள்விக்கு குழப்பமடைந்ததாக தோன்றியது. நீங்கள் பயிற்சி செய்யத் தொடங்கியதும் நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்வீர்கள். சாகுபடி என்பது இயற்கையாகவே சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் எதிரான ஒரு செயல். ஏனெனில் நாம் அதை நம்முடையதாக மாற்ற அதன் சக்தியை எடுத்துக் கொள்கிறோம். எனவே செயல்முறை மிகவும் நீண்டது மற்றும் வேதனையானது. எனவே 3 சக்தி மையங்களும் இணைக்கப்பட்டுள்ளதால் ஒன்றை மேம்படுத்துவது மற்ற 2ஐயும் பாதிக்கும் என்பது உண்மையென்றால், ஒன்றை பின்னுக்கு தள்ளுவது மற்ற 2இன் வளர்ச்சியை குறைக்கும் என்பதும் உண்மை. ஆனால் நான் சொன்னது போல், நீங்கள் சாலையில் அடி எடுத்து வைத்தவுடன் அதை புரிந்து கொள்வீர்கள். வில்லியம் நோவாவின் எதிரில் தரையில் உட்கார்ந்து தனது சீருடையின் அடியில் இருந்து ஒரு கட்டு தாள்களை எடுத்தான். நான் உங்களுக்கு உணர்வு கடலுக்கான ஒரு பயிற்சி முறையை தருவேன். மேலும் நீங்கள் ஒரு தற்காப்பு கலையையும் டாண்டியன் தேவையில்லாத ஒரு உடல் வளர்ப்பு முறையையும் நான் உங்களுக்காக வரிசைப்படுத்தியவற்றிலிருந்து தேர்வு செய்யலாம். இந்த தாள்கள் நுட்பத்தின் பொதுவான விளக்கம் மட்டுமே. எனவே அருகில் வந்து அவற்றை கவனமாக படியுங்கள். உங்கள் ஆளுமை மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப அவற்றை எடுக்க நினைவில் கொள்ளுங்கள். அவன் தாள்களை தரையில் வைப்பதற்கு முன்பே நோவா ஏற்கனவே அவன் முன் முழங்காலில் அமர்ந்திருந்தான். வில்லியம் சிறுவனின் ஆர்வத்தை பார்த்து புருவத்தை உயர்த்தினான். நீங்கள் டாண்டியனை உருவாக்கியவுடன் உடல் வளர்ப்பு முறையை மாற்ற வேண்டும் என்பதையும், தற்காப்பு கலைகள் அவற்றின் உண்மையான சக்தியை வெளிப்படுத்த சுவாசத்தை பயன்படுத்துகின்றன என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே இப்போதைக்கு நீங்கள் உங்கள் உடலில் சேகரிக்கும் ஒன்றிற்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள். கடைசி எச்சரிக்கைக்கு பிறகு அவர் தாள்களை தரையில் வைத்தார். வலதுபுறத்தில் உடல் வளர்ப்பு, இடதுபுறத்தில் தற்காப்பு கலைகள். மேலும் குழந்தை ஆர்வத்துடன் அவற்றை பார்த்து கொண்டிருந்தபோது இந்த சீடனை ஒரு சிறிய புன்னகையுடன் பார்த்தார். நிச்சயமாக அவனுக்கு ஒரு பயிரிடுபவரின் விருப்பம் இருக்கிறது என்று கேப்டன் தனக்குத்தானே நினைத்து கொண்டார். அவன் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்று பார்ப்போம். அசுரவாளின் பிறப்பு. எபிசோட் 8. நோவா முதலில் 5 சாத்தியமான தற்காப்பு கலை தாள்களை வரிசைப்படுத்த தேர்ந்தெடுத்தான். அவன் தனக்குத்தானே அனைத்தையும் படித்து அவனுக்கு மிகவும் பிடித்த ஒன்றை தேடினான். பால்வன் வாள் பாணி. பால்வன் குடும்பத்தால் உருவாக்கப்பட்ட 2 கைகள் கொண்ட வாள் பாணி. தாக்குதல் மற்றும் பாதுகாப்பில் சமநிலை கொண்டது. போர் வீரர்களுக்கு ஏற்றது. சுவாசம் உந்துதல் தாக்குதலை வலுப்படுத்தும். பாறைகளை உடைக்கும் திறன் கொண்டது. நிலை 1. பேய் சபர்பாணி. எதிர்க்க கடினமான அசாதாரண நகர்வுகளை கொண்ட ஒரு கை சபர்பாணி. நல்ல தாக்குதல், ஆனால் மோசமான பாதுகாப்பு. சுவாசம் உங்கள் எதிரியை தயாராக இல்லாத நிலையில் பிடிக்க, எந்தவொரு விருப்பமுள்ள உடல் பாகங்களையும் மறைக்க முடியும். நிலை 2. வாளின் ஓட்டம். உங்கள் எதிராளியின் தாக்குதலை திசை திருப்பி சரியான நேரத்தில் எதிர் தாக்குதல் செய்வதில் கவனம் செலுத்தும் 2 கைகள் கொண்ட வாள் பாணி. சிறந்த பாதுகாப்பு. சுவாசம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு காற்று கவசத்தை உருவாக்க முடியும். நிலை 2. இரட்டை சபர்பாணி.
2 சபர்களை ஏந்தும் ஒரு கை சபர் பாணி. வேகத்தில் கவனம் செலுத்துகிறது. ஒரே நேரத்தில் பாதுகாக்க முடியும் மற்றும் தாக்க முடியும். சுவாசம் சபர்களின் துளையிடும் திறனை அதிகரிக்கும். இதன் மூலம் வாள் முனையை தொடாமலேயே வெட்ட முடியும். நிலை 2. இரும்பு உள்ளங்கை பாணி. கைகளை ஆயுதமாக பயன்படுத்தும் ஆயுதமில்லா பாணி. தாக்குதல் மற்றும் சூழ்ச்சிக்கு சிறந்தது. சுவாசம் பயனரின் கைகளை கடினமாக்கும். அவை கத்திகளை நிறுத்த அல்லது எதிராளியின் உள் உறுப்புகளை காயப்படுத்த அதிர்வு அலையை வெளியிட முடியும். கைகளின் கடினத்தன்மை பயிற்சியுடன் நிரந்தரமாக இருக்கலாம். தாள்களை படித்தபோது நோவா தனது பயிற்றுவிப்பாளரான துணை கேப்டன் வில்லியம் ஷீலிடம் பார்த்தான். மாஸ்டர், கலைகளின் பக்கத்தில் ஒரு நிலை ஏன் இருக்கிறது? துணை கேப்டன் தனது இளம் மாணவனை பார்த்து கடுமையாக பதிலளித்தார். நிலை சுவாசத்தை பயன்படுத்தும் போது நுட்பத்தின் திறனை குறிக்கிறது. அவை எவ்வளவு வலுவானவை மற்றும் அழிவுகரமானவை என்பதை இது அடிப்படையில் வரையறுக்கிறது. ஒவ்வொரு நுட்பத்திற்கும் மந்திரத்திற்கும் ஒரு நிலை உள்ளது. மேலும் பயிரிடுபவர்களுக்கும் ஒரு நிலை உள்ளது. ஆனால் உங்கள் டாஞ்சி உருவானதும் நான் பயிரிடுபவரின் பகுதியை விளக்குவேன். நோவா கையில் இருந்த தாள்களை பார்த்தான். அவனது எண்ணங்கள் உரக்க ஒலித்தன. இது நிலை 1 என்பதால் நான் ஏற்கனவே பால்வன் வாழ் பாணியை நிராகரிக்க முடியும் என்று நினைக்கிறேன். இரும்பு உள்ளங்கை பாணி நன்றாக தெரிகிறது, குறிப்பாக நிரந்தர கடினப்படுத்தும் பகுதிக்கு. ஆனால் கடந்த சில வருடங்களாக நான் சபருடன் நன்கு பழகிவிட்டேன். எனவே நான் அதை ஒட்டிக்கொள்ள வேண்டும். அவன் மற்ற 3 தாள்களை கீழே போட்டுவிட்டு மீதமுள்ள 2 தாள்களை ஒவ்வொரு கையிலும் வைத்திருந்தான். பாண்டம் சபர் பாணிதான் பாம்பு மணிக்கட்டு வடிவம் வந்திருக்க வேண்டும். எனவே இதை கற்றுக்கொள்வதில் நான் உண்மையில் பயனடைகிறேன். இது மற்ற மனிதர்களுக்கு எதிராக ஒரு பயனுள்ள முறையாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், ஒரு டிராகன் கண்ணுக்கு தெரியாத தந்திரத்தில் விழுவாரா? அவ்வாறே நோவா தனது மனதை உருவாக்கினான். மேலும் நோவாவின் கைகளில் ஒரே ஒரு தாள் மட்டுமே இருந்தது. நான் இரட்டை சபர் பாணியை ஒரு தற்காப்பு கலையாக தேர்ந்தெடுக்கிறேன். வில்லியமின் புன்னகை ஊக்கமளிப்பதாக இருந்தது. நல்ல தேர்வு. நீங்கள் 2 சபர்களை ஏந்த வேண்டும் என்பதால் ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் இது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாணி என்பதை விரைவில் புரிந்து கொள்வீர்கள். நோவா தனது கவனத்தை உடல் ஊட்டமளிக்கும் முறைகளின் குழுவிற்கு மாற்றினான். வில்லியமின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து கவலையால் மாற்றப்பட்டதை அவன் கவனிக்கவில்லை. அது நோவாவை ஆச்சரியப்படுத்தியது. ஒரு டாஞ்சியன் தேவையில்லாத முறைகளின் குழுவிலிருந்து நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு நுட்பமும் பனி நெருப்பு சுழலும் ஒன்றை ஒத்திருக்கிறது. ஆனால் அவை அதிக வலிமை அல்லது அதிக வேகம் போன்ற சில விசித்திரங்களைச் சேர்க்கின்றன. குறைந்தபட்சம் அவை அனைத்தும் நிலை 2ஆக இருப்பதால் அவை எனது தற்போதையதை விட சிறப்பாக இருக்க வேண்டும். அவன் வேகத்தை அதிகரிக்கும் ஒரு ஊட்டமளிக்கும் முறையை தேர்ந்தெடுக்க தயாராக இருந்தான். அவன் கடைசி தாளை அடைந்தபோது நிலை 3. வில்லியமின் முகத்தில் கவலை அதிகரித்தது. அவன் நோவாவை மன்றாடும் கண்களால் பார்த்தான். அவன் அதை தேர்ந்தெடுக்க மாட்டான் என்று நம்பினான். அவன் அந்த முறையை மற்றவர்களுடன் சேர்க்க விரும்பவில்லை. ஆனால் அவனது கேப்டன் வேறுவிதமாக நினைத்தார். வில்லியம் முந்தைய நாளின் கேப்டனின் வார்த்தைகளை மனதில் மீண்டும் மீண்டும் சொன்னான். வில்லியம், நாம் அவனது விருப்பங்களை மதிக்க வேண்டும். அவன் காவலர்களிடம் சென்றால் அந்த முறையை அவனிடமிருந்து மறைத்து வைத்திருந்தோம் என்பதை அறிந்தால் அவன் நம் மீது நம்பிக்கையை இழந்து புரட்சி செய்யலாம். கேப்டனின் வார்த்தைகளில் சில ஞானம் இருப்பதாக வில்லியம் அறிந்திருந்தார். ஆனால் நோவா அப்படி ஒரு மேம்பட்ட முறையை மாஸ்டர் செய்வதில் சம்பந்தப்பட்ட வழியை அறிய வழியில்லை என்று நினைப்பதை அவரால் தவிர்க்க முடியவில்லை. வில்லியம் தனது கவலை நிறைந்த எண்ணங்களில் தொலைந்து போனபோது நோவா நிலை 3ஆம் முறையை கையில் விரிந்த கண்களால் படித்து கொண்டிருந்தான். 7 நரகங்களின் உருவாக்கம். டாஞ்சியன் தேவையில்லாதவர்களின் உச்ச உடல் ஊட்டச்சத்து. டாஞ்சியன் தேவைப்படும் முறைகளுக்கு சமம். எனவே பயனர் சிகிச்சையிலிருந்து தப்பித்தால் அவன் நிலை 3ஆம் உடலை பெறுவான். இது நிலை 1 தற்காப்பு கலைகளையும் நிலை 0 மந்திர எழுத்துக்களையும் கிட்டத்தட்ட எந்த தீங்கும் இல்லாமல் தடுக்க முடியும். வில்லியம் மீதமுள்ளதை நினைவில் இருந்து உரக்கச் சொல்லி நோவாவை ஆச்சரியப்படுத்தினான். கூடுதலாக, இது சுவாசத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு உடல் என்பதால் அது சிறப்பாக இருக்கும்.
அதன் மீட்பு மற்றும் தியானத்தை துரிதப்படுத்தும். சிகிச்சையானது சுவாசத்தை உடலில் நுழையச் செய்து அக்கு புள்ளிகளை மீண்டும் உருவாக்க ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அக்கு புள்ளிகளை உடைப்பதன் மூலம் ஆனது. பின்னர் மனிதன் ஓய்வெடுத்து புதிய அக்கு புள்ளிகள் உடலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வடிவமைத்து ஊட்டமளிக்க வேண்டும். பின்னர் அவன் சிகிச்சையை 6 முறை மீண்டும் செய்ய வேண்டும். நோவா ஆச்சரியத்துடன் வில்லியமை பார்த்தான். வில்லியம் தாளைச் சுட்டிக்காட்டி, ஆனால் அது மட்டும் இல்லை, மீதமுள்ளதை படியுங்கள். நோவா தனது கண்களை மீண்டும் தாளில் வைத்து கடைசி பத்தியை உரக்க படித்தான். எச்சரிக்கை: மிகவும் ஆபத்தானது. செயல்முறையின் போது சுவாசத்தை கையாள பயனர் சுயநினைவை இழக்கக்கூடாது. இல்லையெனில் மறுசீரமைப்பு செயல்பாட்டில் பிழை ஏற்படலாம். நிரந்தர பக்கவாதம் அல்லது மரணம் ஏற்படலாம். தவறு செய்யாதீர்கள். இந்த செயல்முறை மிகவும் வேதனையானது. நோவா தனது மாஸ்டரை பார்த்தபோது அவனது கண்கள் கவலையால் நிறைந்திருப்பதைக் கண்டான். மாஸ்டர், சரியாக தேர்ந்தெடுக்க கலைகளுக்கு இடையிலான நிலைகளில் உள்ள வித்தியாசத்தை பற்றி நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். வில்லியம் லேசான புன்னகையுடன் தனது கவலையை மறைக்க முயன்றார். நிச்சயமாக, இதை இந்த வழியில் பார்க்க முயற்சி செய்யுங்கள். ஒரு தாக்குதலில் நீங்கள் எவ்வளவு மாறிகளைச் சேர்க்கிறீர்களோ அவ்வளவு சக்திவாய்ந்ததாக இருக்கும். எல்லாவற்றிலும் பலவீனமானது உடல். இது வலுப்படுத்துவது போன்றவற்றை மட்டுமே கொண்டுள்ளது. ஒரு சுவரை வலுப்படுத்துவது போன்றவை. பின்னர் தற்காப்பு கலை வருகிறது. இது உடல் மற்றும் சுவாசத்தின் கலவையாகும். எனவே நிச்சயமாக அதன் சக்தி எளிய உடலை விட 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும். இறுதியில் மந்திர எழுத்துக்கள் உள்ளன. அவை உங்கள் டான்ஜனில் குவிந்துள்ள சுவாசத்தின் ஒரு குறிப்பிட்ட கூறுகளை பயன்படுத்துகின்றன. மன ஆற்றலுடன் கலந்து எழுத்துக்களை உருவாக்குகின்றன. எனவே அவை மிகவும் சக்திவாய்ந்ததாகவும் அழிவுகரமானதாகவும் இருக்கும். பொதுவாகச் சொன்னால், ஒரு பயிரிடுபவரின் மிக உயர்ந்த நிலை உடல். அதே நேரத்தில் அவனது சாகுபடி மற்றும் மன ஆற்றலின் நிலை ஓரளவு ஒத்திருக்கிறது. இப்போதைக்கு டான்ஜன் அளவை ஒரு எரிபொருள் வடிவமாக கருதுங்கள். அது அதிகமாக இருந்தால், தற்காப்பு கலைகள் மற்றும் எழுத்துக்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் அதன் விளைவுகள் வலுவாக இருக்கும். நோவா தனது பார்வையை கையில் இருந்த தாளுக்கு மாற்றி கவனமாக யோசித்தான். இந்த நுட்பத்தின் நன்மைகள் மிகவும் அருமையாக இருக்கின்றன. ஆபத்து மதிப்புள்ளதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் முடிவுகளை எடைபோட மேலும் கேள்விகள் மனதில் எழுந்தன. டான்ஜன் கொண்ட ஒரு மனிதன் நிலை 3ஆம் உடலை மரபு வழியில் பெற எவ்வளவு நேரம் எடுக்கும்? வில்லியம் பதிலளிப்பதற்கு முன் தயங்கினான். ஆரம்பத்திலிருந்தே ஒரு மனிதன் நிலை 3ஆம் உடலுக்கான ஒரு முறையை பயிற்றுவித்தால், நிலை 1 மற்றும் 2க்கான முறைகளுக்கு செல்லாமல் 5 முதல் 15 ஆண்டுகள் வரை ஆகும். நோவா கேள்விகளை எடைபோட்டான். இப்போது என்ன உடல் நிலையில் இருக்கிறேன்? ஒரு டான்ஜனை பெற்றவுடன் மரபு வழிகளில் எவ்வளவு நேரம் எடுக்கும்? வில்லியம் பதிலளித்தான். இப்போது உங்கள் உடல் அரை நிலை 1ஐ விட குறைவாக உள்ளது. நீங்கள் இப்போது 1இல் பயிற்சி செய்யத் தொடங்கினால், டான்ஜன் வந்ததும் நீங்கள் 1.5 நிலையின் உடலை பெறுவீர்கள். 5 முதல் 9 ஆண்டுகளில் நிலை 3ஐ அடைவீர்கள். அதற்கு பதிலாக அந்த நுட்பத்தை பயன்படுத்தினால் 3 முதல் 5 ஆண்டுகள் ஆகலாம். நோவா கொஞ்சம் திகைத்து போனான். மரபு வழி முறை அவ்வளவு மெதுவாக தெரியவில்லை. ஆனால் 7 நரக நுட்பத்தின் ஆபத்து அவனது உயிரை நேரடியாக பிடித்தது. அவன் கசப்பாக புன்னகைத்தான். சரியான நிலை 3ஆம் உடல் ஊட்டமளிக்கும் முறையை பெறுவது எவ்வளவு கடினம்? வில்லியம் தலையை தாழ்த்தினான். நீங்கள் அதை கோர உள் வட்டத்திற்குள் நுழைய வேண்டும். நோவா தாளை மெதுவாக தள்ளினான். பின்னர் நான் 7 நரகங்கள் முறையை தேர்ந்தெடுக்கிறேன்.